ஐயா, நாங்கள் காலையில் 10 மணிக்கு முற்றுதல் பண்ண வந்தோம். திருப்பள்ளி எழுச்சி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 15 பேர் சாப்பிட போயிடுவோம். 20ஆம் பதிப்பகம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போவோம். ஒரு லைன் போயிட்டு திருப்பி ஒரு லைன் வருவோம். அப்போ நாங்கள் வெளியே போகும்போது அந்த அம்மா எங்களை பார்த்தாங்க. நீங்கள் போயிட்டு உள்ளே வர முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் ஜாமானவில் எடுத்துகிட்டு வெளியே போயிருப்போம். அதை விட்டு போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்ததும் என்ன செஞ்சாங்க, கேட்டை பூட்டிட்டு எங்களை 2:15 இருந்து உள்ளே விடமுட்டுக்காங்க. ஐயா, இது என்ன மாதம் இதே பிரச்சனை தான் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளே நீங்கள் இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, டயத்துக்கு தான் வரணும், டயத்துக்கு தான் போகணும்னா அப்போ நாங்கள் அடியார்களில் இருந்து முற்றுதல் பண்ணதுக்கு என்னையா பிரயோஜனம்? இந்த அம்மாவோட ஒரே பிரச்சனை எங்களுக்கு, யாரும் உள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது, நீங்கள் வந்தேன்னா 1:30 மணிக்கெல்லாம் உள்ளே வெளியே போயிடணும் அப்படின்னு இந்த அம்மா எங்களை என்னைக்கு இல்லை, இந்த அம்மா வந்த நாளையிலேருந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆபீஸ் ஆட்களுக்கு மட்டும் உள்ளே விடுதாங்க. இப்போ சிவபாலன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் தான் வர சொன்னோம். அவங்க ஐயா கேட்டதுக்கு சாவி தொலைஞ்சு போச்சுங்க அவளாம். அப்போ அவங்க ஆபீஸ் ஆட்களுக்கு மட்டும் எப்படி சாவி கிடச்சிது? என்னையா, நாங்கள் 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா 30 வருஷமா இதில் இருக்கிறாங்க. நான் 18 வருஷமா இதில் இருக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த அம்மா வந்து 6 மாசத்துலேருந்து இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயில் என்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சுதோ அதுல இருந்து இந்த பிரச்சனை தான். இந்த கோயில்ல பராக்கிரம பாண்டியன் கோயில்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி இந்த அம்மா பொன்னியம்மா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அரசியல் சரியில்லையா மொத்தத்திலேயே.